ஹாப்பி மார்னிங் அம்மா பொண்ணு சீரீஸ். அம்மா பொண்ணு சீரீஸில் நம்ம நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஃப்ரைடே. எப்பயுமே நம்ம ஃப்ரைடே ஒரு பிரசாதம் மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பிரசாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைனாப்பிள் யூஸ் பண்ணி கேசரி மேக் பண்ண போகிறேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலம் போட்டு வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு 3 o'clock மேலே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்க ஒரு 4:30க்கு வந்துடுவாங்க. வேன் 4:35 வந்துடும். கொஞ்சம் ஹரிபரியாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய வீடியோ யூடியூப்ஸில் போட்டிருக்காங்க. நானும் யூடியூப் பார்த்து தான் இதை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். எப்படின்னா, கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் நீங்கள் பைனாப்பிளை அரைச்சி வச்சுருந்தீங்க இல்லையா, அது ஒரு 5 minutes ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ரவா டபுள் ரோஸ்டடாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்களும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி ரவையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த பைனாப்பிள் ஒரு 5 minutes நல்லா குக் ஆகணும். அந்த 5 minutes குக் ஆகும்போது அந்த நெய்யோடு அது சேரும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லுங்க. வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் நல்லா தெரிஞ்சுது. நம்ம வீடியோவில் பாண்டிச்சேரி சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நார்மல் ஹோம் மேக்கருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் என்னோடய வீடியோ இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய எஜுகேஷன், கொஞ்சம் அவேர்னஸ், இந்த மாதிரியான வீடியோஸும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட 3 ஃபுட் கலருமே இருக்குது. பைனாப்பிள் கேசரிக்கு எல்லோ எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 கிளாஸ் ரவா எடுத்துக்கிறேன். ஸோ 4 கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட தண்ணி எடுத்துக்கிறேன். அதோடு தேவையான அளவுக்கு ஃபுட் கலர், கொஞ்சம் நெய், கொஞ்சம் கல்லுப்பு. இந்த தண்ணி கொதிக்கிற வரை வெயிட் பண்ணணும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரவையை ஆட் பண்ணணும். கொஞ்சம் நான் பாத்திரம் சின்னதாக எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி நான் ஜூஸ் நெக்ஸ்ட்டு கேசரிக்கு அப்புறம் ஜூஸ் மேக் பண்ண போகிறேன். எப்படியும் அந்த ஜூஸ் பாப்பாவுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு. ஸோ அவளுக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு சைட் பை சைடில் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ரவையை ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், 2 கிளாஸ் ரவாவுக்கு இந்த பாத்திரம் எப்படி சரி வரும்? நான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் யூஸ் பண்ண அந்த வானல்லையே திரும்ப இதை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரீயாக கிளறி விடுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. நல்லா இந்த ரவா குக் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நெய் ஆட் பண்ணணும். நீங்கள் நெய் ஆட் பண்ணாலும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் இந்த கேசரிக்கு நீங்கள் விடணும். இது கம்பல்சரி தான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், இன்னும் ஒரு பீஸ் பைனாப்பிள் எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 90% கேசரி ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த கட் பண்ண பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னோடய ஐடியா. நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் சுகர் இப்போ 2 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் சுகர் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் பைனாப்பிளில் ஆல்ரெடி சுகர் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நான் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன். இது சாட்டர்டே மார்னிங் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் கேசரி ரெடி ஆகிடுச்சு. பிரசாதமாக சாமிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் வாழை இலை இருக்குது. அந்த வாழை இலையில் வச்சு சாமிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. அடுத்து குழந்தைங்களுக்கு ஜூஸு. இந்த ஜூஸ் எப்படி போடுறதுன்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் மில்க் ஆட் பண்ணியும் செய்வாங்க. நடுவில் இருக்க சீட்ஸை எடுத்துருங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. டைம் இப்போ 4:10 ஆகிடுச்சு. இன்னும் 15 minutes நான் பஸ் ஸ்டாண்ட் போயிடணும். இங்கேருந்து எனக்கு என் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு 2-3 minutes தான் ஆகும். நல்லா இந்த பல்ப்பை மிக்சர் ஜாரில் போட்டு சுகர் போட்டு அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அந்த ஜூஸ் ரெடி. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரியான உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்னோடய கான்சன்ட்ரேஷன்லாம் டைமில் தான் இருக்குது. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பசங்களை போய் கூப்பிட்டு வரதுக்கு கிளம்பணும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம பாண்டிச்சேரி ரீஜியனில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஷார்ட்ஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோவில் வந்து மாதேஷ் அண்ட் யாழினி வந்து மொபைல் யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ஃபுல் ஆக்டிவிட்டி பேஸ்டாகவே நான் ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு மொபைல் பற்றின ஐடியாவே வராமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வச்சுருப்பேன். ஒரு குட் பேரண்டிங் கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய ஐடியா. அதே மாதிரி என்னோடய வீடியோஸில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறது என்னோடய ஐடியா. ஜூஸ் நல்லா இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பா பாருங்கள், இந்த கிண்ணி ஜூஸ் குடிக்கவே இல்லை, அவளுக்கு பால் தான் வேணும்னு சொன்னால். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு பால் கொடுத்துட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே நியர்பையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், இது பாண்டிச்சேரியில் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இது. வீட்டுக்கு போயிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யானையும் மாதேஷும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் என்னோடய வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பூஜை பண்ணியாச்சு. பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாதேஷ்க்கு ஃபுல்லாக கேசரியில் தான் இருக்குது கான்சன்ட்ரேஷன். எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு எல்லாருமே 10 out of 10ன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த கேசரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஹரிஷ் அன்னைக்கு 5:30க்கு வந்துட்டான். டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்து சாப்பிட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எக்ஸாம் ஒரு பேட்ச் ஒவ்வொரு ஸ்கூல் பேஸ் பண்ணி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அம்மா கொடுத்து விட்ட மீன் குழம்பு அதையே பாத்திரத்துலேயே வச்சு சூடு பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் இட்லி வித் மீன் குழம்பு.